ஹாய், இன்றைக்கி சட்னி சீரீஸில் கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது இட்லி தோசைக்குள்ள பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் உளுந்து 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி வதக்கிட்டு இது காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்து வதக்கிட்டு இது கூட நான் 3 கத்திரிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே சேர்த்துக்கிறேன். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கும் போது சீக்கிரம் கத்திரிக்காய் குக் ஆகிடும். அதனால் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை அதையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த தக்காளி மசிஞ்சு அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து இந்த சட்னியில் சேர்த்து இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.